வழிபாடு பண்ணணும். அத வருஷத்துல ஒரு நாள் பிரம்மாண்டமாக்கி 10,008 வடைகள் கொண்ட பிரம்மாண்டமான அலங்காரம், ஒரு ரங்கோலி கோலம் மாதிரி அந்த அலங்காரம், அந்த வடைகளை கொண்டு அலங்கரித்து ஹனுமன் கிரீடமும் மார்பும் 7 வர்ணங்கள்ல, சப்த வர்ணங்கள்ல வடை அழகோடு காட்சி கொடுத்தார். அடுத்து 2ஆம் சனிக்கிழமை செந்தூர குங்குமத்தை மேனி முழுக்க ராம பக்தியில பூசிக்கிறார் ஆஞ்சநேயர். அசோகவனத்துல சீதைக்கு விஸ்வரூபமா காட்சி கொடுக்கிறார் செந்தூர மேனியில. அந்த ஒரு அலங்காரம் 2ஆம் சனிக்கிழமை. 3ஆம் சனிக்கிழமை போன வாரம் ஹனுமனுடைய நிஜ ரூபம், பிரத்யக்ஷ ரூபமான பசுமையான வர்ணமும் வானர ரூபமாக இருக்கக்கூடிய அலங்காரம். அதுல சுந்தரகாண்ட வைபவத்தை சொல்லக்கூடிய அலங்காரத்துல இந்த வருஷம் கற்பக விருட்ச மரத்தின் கிளையில ஊஞ்சல் கட்டி ராமபிரானை ஹனுமன் ஆட்டுவது போல அலங்காரம். கற்பனையே பண்ண முடியாது, எதுவும் கற்பனை கிடையாது. ராமாயண மகாபாரதம் இதிகாசமாக நம் பூமியில, இந்த பாரத பூமியில நடந்த ஒரு உண்மை. அதுல ஒரு சம்பவத்தை ஒரு அலங்காரமாக ஹனுமன் மலையை சஞ்சீவி மலை கொண்டு போல ஒரு அலங்காரம். இப்படி ஒவ்வொரு வருஷமும் ஒரு அற்புதம். அதுல இந்த வருஷம் கருவறைக்குள்ள பிரம்மாண்டமான கற்பக விருட்ச மரத்தை கொண்டு வந்து அந்த மரத்தின் கிளையில் ஊஞ்சல் கட்டி, இந்த ஊஞ்சல ராமபிரான் அமர ஆஞ்சநேயன் தன் கரங்களால் ஆட்டுவது போல் கற்பனை கேட்டவே முடியாது. எத்தனை பேர் பார்த்தேன்னு தெரியல. கை தூக்க சொன்னா 4 பேர் தூக்கவே ஆச்சரியம். அது கூட தூக்க மாட்டேன், யாருமே வரல போல. நேரடியா வந்து சேவிக்க வேண்டாமா? இதெல்லாம் யாருக்காக பண்றோம்? நீங்க 500 கிலோமீட்டர் அப்பாதுன்னு வந்தவா ஏராளமான பேர், ட்ரெயின்ல வந்தவா, பிளைட்ல வந்தவா, ஒரு 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருக்கு. எல்லாருக்கும் காரு, வீடு, பங்களா, பைக்குன்னு கொடுத்திருக்கிறார். ஓடி வந்து சேவிக்க வேண்டாமா? ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டே இருக்கும். ஏன்னா எழுதி போட்டா படிக்கப்பட நேரம் கிடையாதுங்கிறதுனால அந்த பூஜை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை என்னென்ன நடக்க போறது மக்களுக்கு தெரியப்படுத்திட்டே இருக்கும். கடைசி சனிக்கிழமையாவது தவறாது வாங்கும். எனக்கு ஜோசியர் வியாழக்கிழமை தான் சொல்லியிருக்கார், மிச்ச நாள் அனுமானம் நினைக்கவே மாட்டேன்னு. அது பக்தி கிடையாது. ஓடி ஓடி தேடி தேடி சேவிக்கணும். யாருக்கும் கிடைக்காத அதி அற்புதமான தரிசனத்தை கொங்கு மாநகர்ல உங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கிறார். ஒரு ஆஞ்சநேயர் ஆலயத்துல ஒரு ஹனுமன் ஜெயந்தியில என்ன ஒரு பிரயத்தனப்படுவாளோ, என்ன ஒரு எஃபெக்ட் எடுத்து அலங்காரம் பண்ணுவாளோ, அது தினசரியே பண்ணிட்டு இருக்கும். அதனால கண்குளிர அந்த புரட்டாசி மாசம் தான் மிஸ் பண்ணக்கூடாது. சித்திரை விஷு மொத்தம் 8 பண்டிகை. புரட்டாசி 5 சனிக்கிழமை, 6வது சித்திரை விஷு தமிழ் புத்தாண்டு. தமிழர்களும் ஹாப்பி நியூ இயர் ஜனவரி 1 தான் கொண்டாடுறோம். இனிமேலாவது மறக்காதீங்க. ஏப்ரல் 14 அதுலயும் ஆங்கில தேதி சொல்லணும். சித்திரை 1 மறந்துடுவேன். சித்திரை 1ஆம் தேதி நமக்கான வருடப்பிறப்பு. அன்னைக்கு கனிகளை பார்ப்பது விசேஷம். இந்த ஆலயம் முழுவதும் 1 லட்சம் பழங்கள் கொண்ட அலங்காரம். இது 6வது. 7வது தை மாச பிறப்பு, உத்தராயண புண்ணிய காலம்னு பேர். தை பிறந்தால் வழி பிறக்கும். அந்த நாள்ல ஹனுமனுக்கு பிரியமான கரும்பு, ஆஞ்சநேயருக்கு கரும்பு காடுன்னு ரொம்ப இஷ்டம். கரும்பு மன அலங்காரம். எத்தனை கரும்பு? 10,000 கரும்பு கொண்டு தை மாச பிறப்புல. அடுத்தது இது 7வது. 8வது ஹனும ஜெயந்தி. கண்டிப்பா மறக்கக்கூடாத நாள். ஆஞ்சநேயருடைய பிறந்த நாள் பிரம்மாண்டமா நடக்கும். 1 லட்சம் மலர்கள் இந்த ஆலயம் அலங்கரிக்க, 1,00,000 பேருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கி ஹனும ஜெயந்தி வைபவம். 8 பண்டிகை மறக்காதீங்க. இதோ வந்தாச்சு. இந்த டிசம்பர் 18, 19 இந்த வருஷம் ஹனும ஜெயந்தி. செல்போன்ல ரிமைண்டர் போட்டு வைக்கும். மறக்கிறேன் எல்லாமே. நான் எதையோ ஞாபகம் வச்சுக்கிறேன். ஆஞ்சநேயருடைய பக்தர்கள் ஹனுமன் பிறந்த நாளை மறக்கக்கூடாது. இதற்காக சொல்றேன்னு அதி அற்புதங்கள். புரட்டாசி கடைசி சனிக்கிழமை கோடி சூரிய பிரகாசமாக ஜொலிக்க இருக்கார் ஆஞ்சநேயர். அவருடைய குருநாதர் யாரு? குரு சிஷ்ய பாவம்னு என்ன? குருவை வந்தனம் செய்தால் என்ன கிடைக்கும்? அந்த அலங்காரத்தின் போது சொல்றேன். ஒவ்வொரு அலங்காரத்தை பத்தி குறைஞ்சபட்சம் 10 நிமிஷம் சொன்னாதான் தெரியும். அந்த அற்புதம் சனிக்கிழமை நடக்காது. ஒவ்வொரு சனிக்கிழமை 25,000 பேர் சேவிச்சார். இந்த புரட்டாசி மாசம் மட்டுமே 1 லட்சம் பேர். 4 சனிக்கிழமை 1,00,000 பேருக்கும் சக்கர பொங்கல் விநியோகம். காலையில 7 மணிலிருந்து ராத்திரி 11 மணி வரைக்கும் பக்தர்கள் ஓடி ஓடி வந்து சேவித்தார். கடையே சாத்த முடியல. அத்தனை பேருக்கும் வழங்கப்பட்டு ஆனந்த வைபவமாக 3 சனிக்கிழமை பூர்த்தி ஆயாச்சு. கடைசி சனிக்கிழமை சேவிக்கிறது. 4 சனிக்கிழமை சேவிச்ச பலன் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அவசியம் வாங்கும். சனிக்கிழமை அலங்காரம், ஞாயிற்றுக்கிழமை கூட்டமே இருக்காது.
இந்த அளவுக்கும் குறைவா தான் இருப்பான். ஞாயிற்றுக்கிழமை அலங்காரம் இருக்கும். 2 நாள் 48 மணி நேரம் உங்கள் வருகைக்காக ஆஞ்சநேயர் காத்திருப்பார். எல்லோரும் ஓடி ஓடி வந்து சேவிக்கும். ஜெய் சீதாராம். ஜெய் சீதாராம். டிராபிக்னு சொல்லக்கூடாது.